மல்லி. விஜய் வந்து மல்லிகிட்ட, மல்லி உங்கள் அண்ணனுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னியே, இப்போ எப்படி இருக்குது, பரவாயில்லையா? பணம் எதுவும் தேவைன்னு கேட்டியாமே, பணம் தரவா? அதெல்லாம் ஒன்றும் பரவாயில்லைங்க. நான் ஆல்ரெடி எங்கள் அண்ணனுக்கு ஆப்ரேஷனுக்கு பணம் கட்டிட்டேன். என்ன மாதிரி சொல்கிற? பணம் கட்டிட்டியா? எப்படி கட்டினேன்? உனக்கு எது அவ்வளோ பணம்? அதெல்லாம் எப்படி ரெடி பண்ணிட்டேங்க. பரவாயில்லைங்க, நீங்கள் கேட்ட வரைக்கும் ரொம்ப நன்றி அப்படின்னு மல்லி கிளம்பி போயிடுறாங்க. விஜய்க்கு ஒன்றுமே புரியல. என்னது இவன் இப்படி பேசிட்டு போகிறா, பணம் இப்படி பண்ணி கட்டிப்பா, ஒன்றும் புரியலையே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது ராஜி கட்ட வராங்க. என்ன விஜய் இன்னும் யோசிச்சுட்டு இருக்க? இல்லைக்கா, மல்லி அவங்க அண்ணனுக்கு உடம்பு சரியாமல் இருக்காங்கன்னு சொன்னால, அதான் பணம் வேணும்னு சொல்லி கேள்விப்பட்டேன். அதான் கேட்டால் கட்டிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறா. விஜய், உனக்கு தெரியல அவள் என்ன காரியம் பண்ணிட்டுக்கா தெரியுமா? என்னக்கா சொல்கிறேன்? ஆமாம் விஜய், அவள் இப்போது அந்த கதிரேசன் கூட கூட்டணி வச்சுருக்கா. என்னக்கா சொல்கிற? மல்லியா? ஆமாம் விஜய், அந்த கதிரேசனை கூட்டணி வச்சுக்கிட்டு இப்போது அவன் நமக்கு எதிராக நடந்துகிட்ருக்கா. அக்கா ஏதாவது உழையிட்டு இருக்காங்கக்கா. மல்லி அப்படிலாம் பண்ண மாட்டான். மல்லியை பொறுத்த வரைக்கும் வெண்பா எப்படி எனக்கு முக்கியமோ அதே மாதிரி மல்லி வெண்பாவுக்கு ரொம்ப முக்கியம். அப்படி இருக்கும்போது எப்படிக்கா மல்லி அப்படி பண்ணுவா? இல்லை விஜய், இங்கே பாரு அவள் என்ன காரியம் பண்ணியிருக்கான்னு சொல்லி இதை நான் அவள் ரூம்லேருந்து எடுத்தேன். எனக்கா இது டிவோர்ஸ் நோட்டீஸ். அவள் உன்னை டிவோர்ஸ் பண்ணுறதுக்கு முடிவு பண்ணிட்டா. எனக்கா சொல்கிற? உண்மையாவா? ஆமாம் விஜய், நான் அவள் ஃபோனில் பேசுகிறத காதில் வாங்கினேன். அதை கதிரசன்ட்ட போயிட்டு இது மாதிரி எங்கள் அண்ணனுக்கு உடம்பு சரியில்லை, பணம் கொடுங்கன்னு சொல்லியிருக்கா. அதுக்கு அவன் வந்து நீ வந்து விஜயை டிவோர்ஸ் பண்ணுறேன்னு சொல்லி நான் உனக்கு பணம் தரேன்னு சொல்லி அவள் டிவோர்ஸ் பண்ணுறதுக்கு டிவோர்ஸ் நோட்டீஸ்லாம் கையெழுத்து போட வச்சிருக்கா. இதை கொண்டு போய் இப்போ அந்த கதிரசன்ட்டு கொடுக்க போகிறா. அப்படி கொடுத்துட்டா அவள் தான் எல்லாம் முடிஞ்சு போச்சு. எனக்கா சொல்கிறீங்க? உண்மையாவா? ஆமாம் விஜய், அந்த கதிரசன் என்ன பிளான் பண்ணியிருக்கானா, இந்த வீட்டில் வெண்பாவுக்கு துணையா, அதாவது வெண்பாவுக்கு அம்மாவாக இருக்கிறது இந்த மல்லி தான். மல்லி இருக்கிறதுனால தான் வெண்பா இந்த வீட்டில் இருக்கா. ஏற்கனவே வந்து கஸ்டடி ஆஃபீஸர் வெண்பாவை மல்லி ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? இந்த நேரத்தில் மல்லி இந்த வீட்டை விட்டு வெளியே போயிட்டா அப்படின்னா என்ன பண்ணுவாங்க? வெண்பா பார்த்துக்க இந்த வீட்டில் வேறு யாரும் கிடையாது. மல்லி அளவுக்கு வெண்பாவை யாரையும் பார்த்துக்க முடியாது. அதனால் வெண்பா இனிமேல் விஜய் கூட இருக்கக்கூடாது அப்படின்னு வெண்பாவை உங்ககிட்ட பிரிக்கிறதுக்கு அந்த கதிரேசனும் நிஷாவும் பிளான் பண்ணியிருக்காங்க. அந்த பிளானுக்கு மல்லி இப்போது ஒத்து போயிருக்கா. அதனால் அவங்கள்ட்ட பணத்தை வாங்கி இப்போது அவங்க அண்ணன் சர்ஜரிக்கும் பணம் கட்டிட்டா. இந்த டிவோர்ஸ் நோட்டீஸ் கழுத்து போட்டு ரெடியாக வச்சுருக்கா. இதை கொண்டு போய் கதிரேசன்ட்ட கொடுத்தா கதிரேசன் என்ன பண்ணுவான்? சட்டப்படி மூவ் பண்ணி வெண்பாவை உங்ககிட்ட பிரிச்சுருவான். இதுதான் அவங்களோட திட்டமே. அக்கா என்னக்கா சொல்கிற? உண்மையாவாக்கா? ஆமாம் விஜய், அதனால தான் மல்லியோட பேச்சை பற்றியா ஒரு தினசாக இருந்திருக்குமே. ஆமாக்கா, கேட்டதுக்கு ரொம்ப ஒரு மாதிரி பேசிட்டு போகிறான். அதே தான் விஜய், நீ இப்போ தான் உஷாராக இருக்க வேண்டிய நேரம். நீ இப்போ தான் கொஞ்சம் முடிச்சு பார்க்கணும் கண்ணை. ஏன்னா மல்லி பழைய மாதிரி இல்லை. மல்லி இந்த வீட்டுக்கு பணத்துக்காக தான் வந்தா. எப்படியாவது அவள் ஓ மூலிமா ஒரு குழந்தைய பெற்றுக்கிட்டு அது மூலிமா இந்த குடும்பத்து சொத்தை அடையணும் அப்படின்னு ஆசைப்பட்டா. ஆனால் அது நடக்கவும் நீ விடலை. அதனால் அடுத்தது என்ன பண்ணணும் யோசிச்சுட்டு நீ தான் அடிக்கடி சொன்னியே. நான் அப்போயே சொன்னேன், நீ மல்லி ரொம்ப தூக்கி தலையில் வச்சுட்டு ஆடாத விஜய், வேணாம், அதுவே நமக்கு ஆபத்தாக முடியும்னு சொன்னேன். ஆனால் நீ கேட்கல. மல்லியால் தான் இன்றைக்கி வெண்பா இந்த வீட்டில் இருக்கா, மல்லியால் தான் இந்த வீட்டில் வெண்பா இருக்கான்னு நீ தான் அவளை தூக்கி தலையில் வச்சுட்டு ரொம்ப ஓவராக ஆடின. அதான் அந்த மல்லி என்ன பண்ணிட்டா, ஓ நம்ம தான் இப்போ முக்கியம், நாம் இல்லைனா வெண்பா இல்லை, அப்போது நாம் சொல்கிற எல்லாத்தையும் இவரும் செஞ்சு தான் ஆகணும் அப்படின்னு அவன் முடிவு பண்ணி இப்போ என்ன பண்ணிட்டா, நமக்கு ஆப்போசிட் இருக்காங்களா போயிட்டு பணத்தை வாங்கிட்டு இப்போ நமக்கே சதி பண்ணுறா. அந்த மல்லி சாதாரண பொருள் இல்லை விஜய், அவள் பெரிய சதிகாரி. இப்போ நீ என்ன பண்ண போகிற விஜய்? இப்போ நீ அவளை கூப்பிட்டு என்ன கேட்டாலும் சரி, கண்டிப்பாக இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே அப்போல்லாம் இல்லை இப்போல்லாம் இல்லைன்னு நடிப்பா. ஆனால் அவங்க அண்ணனுக்கு 5 லட்சம் பணம் ஏது காப்பாற்றுறதுக்கு? சொல்லு பார்க்கலாம். நான் சொல்கிறதான் விஜய், இப்போ நீ என்ன விஜய் பண்ண போகிற? அக்கா, எப்போ அவள் இந்த அளவுக்கு முடிவு எடுத்தாலோ இதுக்கு முன்னாடி நான் அவளை நம்பி ஏமாற போகிறது இல்லைக்கா. இனிமே அவள் எடுத்த முடிவு தான் நான் எடுக்கிறேன். அப்படியாப்பட்ட மல்லியால் தான் எனக்கு என் குழந்தை முக்கியம் வேணும் அப்படின்னா அந்த மல்லி எனக்கு முக்கியம் இல்லை. என்றைக்கா இருந்தாலும் அவள் இதே மாதிரி என்ன ஏமாற்ற மாட்டா, கழுத்தாக இருக்க மாட்டான்னு என்ன நிச்சயம் இருக்குக்கா. பரவாயில்லக்கா, அந்த மல்லி இல்லாமலே எப்படி வெண்பாவை என் கூட தங்க வைக்க முடியும்னு நான் பார்த்துக்கிறேன். இனி அந்த மல்லியை பொறுத்த வரைக்கும் என் வாழ்க்கையில் கிடையாது. அந்த மல்லியை பொறுத்த வரைக்கும் இனி இந்த வீட்டில் வெண்பாவை பார்த்துக்கு வந்து ஒரு வேலைக்காரி தான். அவளுடைய கான்ட்ராக்டை நான் இப்போவே க்ளோஸ் பண்ணி அவளை வீட்டை விட்டு வெளியே அனுப்புகிறேன் அப்படின்னு விஜய் ரொம்ப கோபமாக அங்கேருந்து கிளம்புறாங்க. இதெல்லாம் வந்து மல்லிக்கு தெரியாமல் மல்லி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. இப்போ நாம் கை நீட்டி காசு வாங்கிட்டோம், டிவோர்ஸ் பேப்பரில் கையெழுத்தும் போட்டாச்சு. இனி நம்மளால் இந்த வீட்டில் இருக்க முடியாது. நமக்கு இந்த வீடு வெண்பா விஜயை விட எனக்கு என் அண்ணன் முக்கியம். என் அண்ணன் சின்ன வயசுலேருந்து என்ன ரொம்பவே கஷ்டப்பட்டு வளர்த்துருக்காரு. அப்படி இருக்கும்போது அவர் உயிரை விட எனக்கு வேறு எதுவுமே முக்கியம் இல்லை. என்னை மன்னிச்சிரு வெண்பா, நான் கிளம்புறேன். இதுக்கு மேலே என்னால் இங்கே இருக்க முடியாது, நான் கிளம்புறேன் விஜய் அப்படின்னு மனசுக்குள்ளேயே மல்லி நினச்சிக்கிட்டு அவங்கள்ட்ட ட்ரெஸ்லாம் பேக் பண்ணிட்டு பேக்கை தூக்கிட்டு வெளியே வராங்க. மல்லி வெளியே வரதை பார்த்த விஜய் உடனே மல்லியை பார்த்து, எங்கே மல்லி போகிறேன்? இல்லை, நான் எங்கள் வீட்டுக்கு போகிறேன். ஓ உங்கள் வீட்டுக்கு போறியா? இங்கே போகிற மல்லி, நீ ரொம்ப தப்பாக நினச்சிட்டு இருக்க. பூனை கண்ணை மூணா உலகமே 2 பேர் சொல்லுவாங்க, அதே மாதிரி தான் நீ நினச்சிட்டு இருக்க. ஆனால் நீ இந்த வீட்டை விட்டு போயிட்டனா இந்த வீட்டில் எதுவுமே மாறாது.
எல்லாம் அப்படி தான் இருக்கும். அதை கண்டிப்பாக நீ புரிஞ்சுப்ப. நான் அவன் மேலே அவ்வளோ நம்பிக்கை வச்சுருந்தேன். ஆனால் இந்த நம்பிக்கையை ஒட்டுமொத்தமாக கலைச்சிட்டேன். உன்னை போய் என் வாழ்க்கையோடைய என் மனைவியை நினச்ச பார்த்தியா, அது என்னுடைய முட்டாள்தனம் அப்படிங்கிறத நான் இன்றைக்கி நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன். பரவாயில்ல, நீ போயிட்டு வா அப்படின்னு விஜய் சொல்ல மல்லியால் ஒன்றுமே பண்ண முடியல. ச்சே, விஜயும் தன்னை புரிஞ்சுக்கலையே, விஜய் என்னை போக சொல்லிட்டார்ல, இனிமேல் இந்த வீட்டில் இருக்கிறது அர்த்தமே இல்லை அப்படின்னு மல்லி அழுதுகிட்டு பேகை தூக்கிக்கிட்டு அந்த வீட்டை விட்டு வெளியே போகிறாங்க.